ஈஸி வின் ஃபார் ஆர்சிபி, ரிவெஞ்ச் வின் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். வெளியே ஜிடி, குவாலிஃபயர் 2வில் மும்பை மற்றும் பிபிகேஎஸ். வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 7. குவாலிஃபயர் 1 போட்டியில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கோம். ஆர்சிபி பஞ்சாப் அணிகள் முதல்ல பஞ்சாப் அணி பேட்டிங் ஆட வழக்கமாக அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஆல் இண்டியா டாப் ஆர்டர் இந்த முறை ஆல் இண்டியா ஃப்ளாப்பாக ஆச்சு. சென்சேஷனாக விளையாடிட்டு வந்துட்டு இருந்த பிரியன்ஷ் ஆர்யா 7 ரன்லேயே ஏமாற்றிட்டு போனார். 18 ரன்லேயே பிரப்சிம்ரன் பறக்க பின்னாடி 4 ரனில் இங்கிலீஷ் நட்டுக்கிட்டாரு. பின்னாடி 3 ரனில் முடங்கி போனார் ஸ்ரேயஸ் ஐயர். அதை தொடர்ந்து நெகல்வதேராவும் கை கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் 7 ரன்லேயே எழுந்து போயிட்டார். கடைசியில் ஸ்டோயினிஸ் மட்டும் 27 ரன் அடிக்க லோவர் ஆர்டர் கிட்ட இருந்து கொஞ்சம் ரன்ஸ் வந்ததுடைய விளைவா 14.1 ஓவர், சரியாக சொல்லணும்னா வெறும் 85 பால் மட்டுமே ஆடின பிபிகேஎஸ் வெறும் 101 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டுகளையும் இழந்தாங்க. ஆர்சிபி தரப்பில் நியூ பாலில் புவிக்கு 1 விக்கெட் கிடச்சிது, எஸ்தயாலுக்கு 2 விக்கெட் கிடச்சிது. ஹேசல்வுட் அதை தொடர்ந்து சூப்பராக பவுலிங் போட்டு அவருடைய பங்குக்கு 3 விக்கெட் எடுத்தார். இருந்தாலும் ஆட்டத்தை கம்ப்ளீட்டாக கவுத்துற வேலையை சுயேஷ் சர்மா செஞ்சார். அட்டகாசமாக பந்து வீசி அவருடைய பங்குக்கு 3 விக்கெட்டை தூக்க, பின்னாடி கடைசியாக இருந்த 1 விக்கெட்டை ரொமேரேஷை போட்டு தூக்க, எல்லாரும் மொத்தத்தில் கலந்து கட்டி பவுலிங் போட்டதோடைய விளைவா இந்த 101ன்ற ஒரு மாடல் ஸ்கோர் ஆர்சிபி முன்னாடி. ஆர்சிபி பேட்டிங்க்கு வர ஓப்பனிங் இறங்கின கோலி 12 ரன்னுக்கு அவுட் ஆக, அடுத்து வந்த படிதாரும் வேகமாக அவுட் ஆக, ஒரு பக்கம் அதிரடியை மட்டுமே கையில் எடுத்து ஆட்டத்தை வேகமாக முடிக்க முயற்சி பண்ணார் ஃபில் சால்ட். அவருடைய அதிரடியான முயற்சியால் 27 பந்தில் 56 ரன் அடிச்சு நாட் அவுட்டில் நிற்க, டீமுடைய ஸ்கோர் வெறும் 10 ஓவரில் 106க்கு 2ன்னு சொல்லி முடிக்க 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் 24.1 ஓவர்லேயே முடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஆர்சிபி தரமாக செஞ்சு ஃபைனலுக்குள்ளே அடி எடுத்து வச்சாங்க. அதை தொடர்ந்து ஜிடி மற்றும் மும்பை அணிகள் நேற்று விளையாட, அந்த ஆட்டத்தில் டாஸ் ஜெயிச்ச மும்பை கேப்டன் பேட்டிங்கை எடுக்க, வழக்கத்துக்கு மாறாக பேட்டிங்கை எடுக்க இவங்களுடைய ஓப்பனர்களான ரோஹித் சர்மா மற்றும் மேக் ஷிஃப்ட் ஓப்பனர் ஜானி பாஸ்டோ 2 பேரும் அதிரடியவே கையில் எடுத்தாங்க. இன்னொரு பக்கம் அதுக்கு உதவி செய்கிற மாதிரி ஜிடியோடைய ஃபீல்டிங்கு மகாமட்டமாக இருந்துச்சு. 2வது ஓவரை வீசின பிரசித் கிருஷ்ணா ஓவரில் 4 ரன் எடுத்திருந்த ரோஹித் சர்மாவுக்கு ஒரு ஈஸியான கேட்சை செரல் கோட்ஸை தவற விட, அடுத்த ஓவர்லேயே 12 ரன்னில் ரோஹித் சர்மா பேட்டிங் ஆடும்போது குஷல் மெண்டிஸ் இன்னொரு கேட்சை தவற விடன்னு சொல்லி ரோஹித் சர்மாவுக்கு லக்கு மேலே லக்கு, லைஃப் மேலே லைஃபாக வர ஆரம்பிச்சுது. அதை தொடர்ந்து அதை சூப்பராக கேபிட்டலைஸ் பண்ண ரோஹித் சர்மா அவருடைய இன்னிங்ஸை அட்டகாசமாக கட்டமைச்சு 50 பாலில் 81 ரன்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை மாற்றினார். பக்கபலமாக ஓப்பனிங்கில் ஸ்டார்ட்டை கொடுத்த இன்னொரு ஓப்பனரான பேர்ஸ்டோ 28 பாலில் 47 ரன்னை வெளுத்து கட்ட, அடுத்து வந்த ஸ்கை 20 பாலில் 33 ரன்னை 6-4 சொல்லி அடித்து பொழந்து கட்ட, அடுத்து வந்த திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்திரன்னு சொல்லி எல்லாரும் குட்டி குட்டி கேமியோஸ் விளையாடன்னு சொல்லி 20 ஓவர் ஆடின மும்பை டீம் 5 விக்கெட் இழப்புக்கு ஒரு அட்டகாசமான ஸ்கோரான 228 எடுத்தாங்க. வழக்கமாக ஜிடிக்கு அட்டகாசமாக பவுலிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிரசித் கிருஷ்ணா அவருடைய பந்து வீச்சில் 4 ஓவர் போட்டு 1 விக்கெட் எடுத்தாலும் 52 ரன்னை விட்டு கொடுத்துருந்தார். சிராஜ் என்னதான் விக்கெட்ஸ் பெருசாக எடுக்கலனாலும் அவருடைய பந்து வீச்சு மட்டும் டீசெண்டாகவே இருந்துச்சு. ஓப்பனிங் 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்திருந்த சாய் கிஷோரும் இந்த முறை 42 ரன்னை விட்டு கொடுத்திருந்தார். ரஷித் கான் மீண்டும் விக்கெட்லெஸ் தான். 229 அடிச்சா வெற்றி அப்படின்ற இலக்கம் நோக்கி களமிறங்கின ஜிடிக்கு முதல் ஓவர்லேயே கேப்டன் கில்லுடைய போல்டை கழட்டி ஆப்பு வச்சார் ட்ரெண்ட் போல்ட். 1 ரன்ல கில்லு எல்பிடபிள்யூ ஆகி வெளியேற்றம். அதை தொடர்ந்து புதுமுகமாக உள்ளே வந்திருந்த குஷல் மெண்டிஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார்னு பார்த்தா 2 6 அடித்து கொஞ்சம் ஸ்பார்க்கை காட்டினார், அதுவும் ட்ரெண்ட் போல்ட் ஓவர்லேயே. இருந்தாலும் ஸ்பின்னு வந்தவுடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, வந்த வேகத்துக்கு பின்னாடி நகர்ந்து அவருடைய ஸ்டெம்பை அவரே எட்டி ஹிட் விக்கெட் ஆகி 20 ரன்ல அவுட் ஆனார். ஒரு பக்கம் சாய் சுதர்சன் சீரான இடைவேளையில் பவுண்டரிஸையும் டூஸையும் தட்டி வேகமாக ரன்னை குவிச்சிக்கிட்டு இருக்க, அவருக்கு பக்கபலமாக ஜோடி சேர்ந்தார் வாஷிங்டன் சுந்தர். இவங்க 2 பேரும் சேர்ந்து டீமுடைய ஸ்கோர் 13 ஓவரில் 150 அப்படின்ற ஸ்கோரை எட்டி பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க. சிறப்பாக விளையாடின வாஷி 24 பாலில் 5-4 2 6ஓட 48 ரன் எடுத்திருந்தப்ப 14வது ஓவரில் பவுலிங் போட்ட பும்ரா வாஷியோடைய ஸ்டெம்பை பறக்க விட்டு பார்ட்னர்ஷிப்பாக உடைச்சாரு. அதை தொடர்ந்து ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் உள்ள வர அவரும் சாய் சுதர்ஷன் கூட சேர்ந்து பவுண்டரிஸை அடிக்க ஆரம்பிச்சார். ஒரு பக்கம் சாய் சுதர்ஷன் தன்னுடைய 50யை 28 பாலில் கம்ப்ளீட் பண்ண, அதை தொடர்ந்து தன்னுடைய கியரை அடுத்த லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ணி கொஞ்சம் காஷனும் அக்ரஷனும் கலந்து சூப்பரான ஒரு இன்னிங்ஸை விளையாடினார் சாய் சுதர்ஷன். சிறப்பாக விளையாடின அவர் 50 போட்டதுக்கப்புறம் 67 வரைக்கும் வேகமாக ஆடினார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிங்கிள்ஸ் மட்டும்தான் அவருடைய பேட்லேருந்து வர ஆரம்பிச்சிது. அதோடைய விளைவாக டீமுடைய ஸ்கோர் எப்படியாச்சும் நல்ல நிலைக்கு வந்துடும், எப்படியாவது ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இவரும் ரூதர்ஃபோர்டும் சிறப்பாக ஆடிக்கிட்டு இருக்க 16வது ஓவரை ரிச்சர்ட் கிளீசன் வீச வந்தார். அந்த ஓவரில் ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் 2 4 அடித்து ஸ்டார்ட் பண்ணாலும் 3வது 4 அடிக்க தான் போவேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ண சாய் சுதர்ஷன் 80 ரன்ல ஸ்கூப் ஷாட்டுக்கு போய் தன்னுடைய ஸ்டெம்பை பறி கொடுத்துட்டு வெளியேறினார். அதை தொடர்ந்து ராகுல் தெவாத்தியா வர அவருடைய பங்குக்கு 4 6ன்னு சொல்லி அடித்து ஒரு குட்டி கேமியோவை படங்காட்ட
இன்னொரு முனையில் ட்ரெண்ட் போல்ட் ஓவரை டார்கெட் பண்ண முயற்சி பண்ண ஷர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் 24 ரனுக்கு அவுட். அதை தொடர்ந்து கிரீஸுக்கு வந்த ஷாருக் கான் ஒரே ஒரு 6 அடிச்சுட்டு அடுத்தது கடைசி ஓவரில் 24 ரன் தேவைப்படுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் ரிச்சர்ட் கிளேசன் பாலை அடிக்க முடியாமல் இருக்க அந்த சூழலில் ரிச்சர்ட் கிளூசன் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போக அந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ண அஸ்வானி குமார் வர அந்த ஓவருடைய பந்திலேயே தன்னுடைய விக்கெட்டை ஷாருக் கான் கொடுத்துட்டு போக அடுத்து வந்த 2 பாலையும் ரஷித் கான் டாட் வைக்கான்னு சொல்லி கடைசியில் 208க்கு 6 அப்படின்ற ஸ்கோரோட முடிச்சாங்க ஜிடி. சூப்பராக போராடி ஆட்டத்தை கிட்டத்தட்ட 17 ஓவர் வரைக்கும் ஜிடி கையில் வச்சிருந்த சூழல்லையும் கடைசி 3 ஓவர்களில் மும்பை பவுலர்கள் நிறைய ஃபுல் டாஸுகளையும் ஹாஃப் ட்ராக்கர்களையும் போட்டாலும் அதை கூட யூஸ் பண்ணாமல் ரொம்பவே மோசமாக சொதப்பி டெய்லர் அவங்களுடைய ஃபினிஷர்கள் ஃபினிஷ் பண்ண முடியாமல் மீண்டும் ஒரு முறை மும்பையுடைய பந்து வீச்சுக்கிட்ட சொதப்பி முடிச்சாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். இதோடைய விளைவாக 20 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்ச மும்பை குவாலிஃபயர் 2ல் குவாலிஃபயர் 1ல் உதவாங்கி வந்திருக்கிற பிபிகேஎஸ் எதிர்கொள்ள இருக்கிறாங்க. அதுவும் நாளைக்கு அகமதாபாத் ஸ்டேடியத்தில். இவங்க 2 பேருக்கு இடையிலான ஆட்டம் ரொம்பவே ஃபேசினேட்டிங்காக இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. காரணம், ரீசெண்டாக அவங்களுடைய லீக் மேட்சை 69வது ஆட்டமாக விளையாடி இருந்தாங்க. அந்த ஆட்டத்தில் மும்பை 184 அடிக்க அதை தட்டி தூக்கி ஈஸியாக ஜெயிச்சுட்டு போச்சு பிபிகேஎஸ். இப்போ அதுக்கு சரியான வகையில் பழி தீர்க்கிற விதமாக மும்பை திரும்ப கொடுப்பாங்களா, இல்லை மீண்டும் ஒரு முறை பஞ்சாபுடைய கை ஓங்குமான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏற்கனவே ஜிடி கிட்ட லீக்ல 2 ஆட்டம் தோத்ததுக்கு கடைசி 2 வருஷமா தோத்துட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வட்டி முதலமா மும்பை நேற்று கொடுத்தாங்க. இப்போ பிபிகேஎஸ்க்கும் அதே பதிலடியை கொடுத்து ஃபைனலுக்குள்ள போய் ஆர்சிபி கிட்ட மோத போறாங்களா, இல்ல பிபிகேஎஸ் நாங்க தான் கிங்கு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு அவங்களுடைய ஆல் இண்டியா டாப் ஆர்டரோட ஃபைனலுக்குள்ள அடி எடுத்து வைக்க போறாங்களா, பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ நீங்க சொல்லுங்க, நேற்று ஆட்டத்துல மும்பையுடைய பவுலிங் சேஞ்சஸ் மற்றும் ஜிடி எந்த இடத்துல ஃபால்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு பிறகு பிபிகேஎஸ் உடைய ஒரு அசட்டு தைரியம் தான் குவாலிஃபயர் 1ல் ஆர்சிபி கிட்ட உதவாங்க காரணம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 ஐபிஎல் வினா போட்டிருந்தேன். முதலாவது வினாவுக்கான ஆன்சர், கம்மியாக 6 அடிச்சு அதிக சதங்கள் அடித்த வீரர் விராட் கோலி தான். 2016ல் குஜராத் லைன்ஸ் அணிக்கு எதிராக தன்னுடைய முதல் செஞ்சுரி அடிக்கும் போது 11 4 ஒரு 6 அப்படின்ற ஒரு டேலி அடிச்சிருந்தாரு. அதுதான் ஐபிஎல்லையே கம்மியான பவுண்டரி பர்சன்டேஜோட அடிக்கப்பட்ட செஞ்சுரி. அடுத்தது 2023ல் ஜிடி அணிக்கு எதிராக 101 ரன் அடிச்சிருந்தாரு கோலி. அந்த இன்னிங்ஸில் 13 4 ஒரு 6 அடிச்சிருந்தார். இந்த 2 முறை எந்த ஒரு வீரரும் ஐபிஎல் 100 கம்மியான 6ஸோட அடிச்சதே கிடையாது. ஒரு முறையில் சுப்மன் கில் மற்றும் ஷிகர் தவான் ஒரு முறை அடிச்சிருக்கிறாங்க. அதே கம்மியான பவுண்டரிஸோட செஞ்சுரி போட்ட வீரர் கிறிஸ் கெயில், பஞ்சாப் அணிக்காக 2018ல் விளையாடின அவர் எஸ்ஆர்எச் அணிக்கு எதிராக 63 பால்ல 104 ரன் அடிச்சாரு. அதில் அவர் அடித்தது 11 6, 4களின் எண்ணிக்கை வெறும் 1 தான். ஸோ விராட் கோலி கம்மியான பவுண்டரி பர்சன்டேஜ் அடித்த 100க்கும் இந்த கெயில் செஞ்சுரிக்கும் ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்பு என்னன்னு கேட்டோன்னா, கெயில் எத்தனை 4 அடிச்சாரோ அத்தனை 6 தான், அத்தனை நம்பர் ஆஃப் 6 தான் விராட் கோலி அடிச்சாரு. கெயில் எத்தனை 6 அடிச்சாரோ அத்தனை நம்பரில் தான் விராட் கோலி 4 அடிச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் பழைய ஆர்சிபி ஓப்பனர்ஸ் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 2 விடைகளையுமே சசிகலா யூ அப்படின்ற ஒரு ஐடியிலிருந்து ஒரு இளவல் சரியாக சொல்லியிருக்கிறார். அந்த இளவலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிப்போம். 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அந்த விடையும் சொல்கிறேன். இந்த கேள்விக்கான விடை டேனியல் சாம்ஸ். 2022 சீசனில் கேகேஆர் அணிக்கு எதிராக ஒரே ஓவரில் 35 ரன்னை பேட் கமின்ஸ் போட்டு அடித்து பிரித்த டேனியல் சாம்ஸ் தான். அதே 2022 சீசனில் மும்பை அணிக்காக கடைசி ஓவரில் 9 ரன் டிஃபெண்ட் பண்ணுற சூழலில் பந்து வீசி வெறும் 4 ரன்னை விட்டு கொடுத்து தெவாத்தியாவை ஒரு ரன் அவுட் வழியாகவும் வெளியேற்றி மில்லர், தெவாத்தியா மற்றும் ராஷித் கான் அப்படின்ற ஒரு ஆபத்தான ஃபினிஷிங் ட்ரியோ கிட்ட இருந்து மும்பை அணியை 5 ரன் வித்தியாசத்தில் காப்பாற்றி ஜெயிக்க வச்ச வீரர். இந்த ஆட்டத்தில் பும்ராவே 4 ஓவரில் 48 ரன்னு விக்கெட் இல்லாமல் கொடுத்துருந்தார் அப்படின்றது சூப்பரான ஒரு ஸ்டார்ட். ஸோ இது மாதிரி ஐபிஎல் முடிகிற வரைக்கும் வினாக்கள் கேட்போம், ரிவ்யூஸை போடுவோம். எங்களுடைய வீடியோக்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம்.